ஓவர் பசியா இருக்கு. என்னடி சொல்ற? வெளியே போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம் பசங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்குது வீட்டு வார மீடியாவில் வித் பிக் பாஸ். நான் உங்கள் விக்கி. டே 17 என்னதான் ஆச்சு நம்ம பாருக்குன்ற மாதிரி இருந்தது. டே 16 ஸ்டார்ட் பண்ண அந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கு, அந்த ஒரு ஃபேக்டரி டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. அதுல QC செலக்ட் செய்யப்பட்ட நம்ம பாரு விசஸ் திவாகர், இவங்க 2 பேருமே வந்து ரிஜெக்ட் பண்ணணும். எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்க தான் கத்துக்கணுன்ற மாதிரி இருக்கு. பாரு வந்து ஃபுல்லா வன்மத்தில் இப்ப அவங்க பண்றாங்கன்னா அதுல கண்டுபிடிச்சு பண்ணா பரவாயில்ல. இவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை வந்து இந்த கேம்ல கட்டுறது எந்த வகையில் நியாயம் தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை வெடித்து ஒரு மாதிரி பிரளயமாயிட்டு இருக்கு. இதுல திவாகர் வந்து ஓரளவு சொல்லலாம், அவர் வந்து கொஞ்சம் என்னதான் வஞ்சன்ஸ் இருந்தாலும் ஆனா ஓரளவு கேமுக்காக இது பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா ரொம்ப எதுக்காக வந்து பாரு 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 பாருன்னு பாரு பின்னாடி போயிட்டு இருக்காருங்கிறது தெரியல. மேபி உள்ள நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவர் வந்து அப்ரிஷியேட் ஸ்டார்டிங்ல வந்து திவாகரை வந்து யாருக்குமே பிடிக்கல. அவர் பண்றதுலாம் சில மாதிரி தான் வந்தது. பட் ஆனா இப்போ கொஞ்சம் ஓரளவு எல்லாரும் கூட மிங்கிள் ஆகி போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் தவிர்த்து பாரு பாரு பாருன்னு பாரு பின்னாடி போகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. பார்வை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்றது. ஏன்னா அண்ணன் கூப்பிட்டு இருந்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, யாரும் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு வராங்கிறது தெரியல. ஒரு பக்கம் திவாகர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பாரு வீட்டு தலை அப்படிங்கிறத கூட மதிக்காம ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு நைட்டு வந்து மன்னிச்சிடுங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்கறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்வையின் இந்த நிலைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்வையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓவர் பசியா இருக்கு. என்னடி சொல்ற? பயங்கரமா பசிக்குது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கவர் போட்டு சாப்பிடணும். நம்ம கமருதீனும் ஆமாங்க வெளியே போயிட்டு கவர் போட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாருல. பார்வின் இந்த பசியே இவங்க இந்த ஆட்டத்துக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு வெளியே வந்து சமூக வலைத்தளத்தில் போட்டு தெரிச்சிட்டு இருக்காங்க. எஸ்டே எபிசோட பத்தி என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறதே தெரியல. ஃபுல்லா வந்து கஷ்டப்பட்டு இந்த டாஸ்கை எப்படின்னா கொண்டு போய் முடிக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டு தலையான கனி அவர்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஒரு பக்கம் வந்து அன்பு கேங்குன்னு சொல்லி வளர்ச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா எந்த கேங்குமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி பாரு வந்து ஸ்டார்டிங்கே நம்ம கெமி கூட வந்து ஒரு வாக்குவாதத்துல வந்து கெமியை வந்து ஒரு மாதிரி மாப் பண்ணி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா. அதே தான் வந்து கனி அக்கா கிட்ட வந்து பண்ணிருக்காங்க. கனி அவர்கள் வந்து வீட்டு தலையா இந்த டாஸ்க் நடத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி எல்லாரும் கேட்டு இது பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா, நான் நேற்று வீடியோ சொன்ன மாதிரி தான் நம்ம பாரு அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை ஆகக்கூடாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி. இந்த டாஸ்க் நடக்கக்கூடாது, நான் இல்லாம நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்து பாரு போயிட்டாங்க. ஆனா கனி நீ என்ன வேணா பண்ணு, என்ன வேணா நடக்கட்டும், ஆனா அந்த டாஸ்க் நான் வெற்றிகரமா முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க திவாகரை காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி எதனா ஒன்று பண்ணி நீ பாரு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம இந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி திவாகரை வச்சு கொண்டு போறாரு. பட் ஆனா திவாகர் இந்த குணாபுரத்துல வர மாதிரி பார்த்த மாதிரி ஒரு ஆனாவுனா பாரு பாரு பாருன்னு கேட்டுட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல. ஆனா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க பாரு அவர்கள் திவாகரை. ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே டீம் ஃபார்ம் ஆகுது. பாரு பண்றது அநாகரிகம், தேவையற்ற விஷயம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே சபரியை பிடிக்காதுங்கிற காரணத்துக்காகவே வந்து நம்ம காஜி கமருதீன் வந்து பார்வையோட பார்ட்னர்ஷிப் ஆயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள் வந்து வினோத்தை வந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனால வந்து திவாகர் மேல இருக்கிற ஒரு தனிப்பட்ட காரணமானு தெரியல, நம்ம கானா வினோத் அவர்களும் பார்வையோட டைப் போட்டு டாக் டீம் மாதிரி ஒரு 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டு தலையை வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஆனா வினோத் அவர்களுக்கு புரியான்னு தெரியல, ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம கனியவர்கள் வந்து இந்த டாஸ்க் முடிக்கணும் வாங்க நீ வரீங்களா இல்லையான்னு கேட்கிறப்ப பிக் பாஸ் சொல்லட்டும். பிக் பாஸ் சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் பிக் பாஸ் சொல்ல மாட்டார், ஒரு சில விஷயத்தை நம்மளே எடுக்கணும்னு சொல்லி தான் வீட்டு தலை அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சு ஒரு வீட்டு தலைன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறப்ப எனக்கு புரியல. இந்த பிக் பாஸ் செலக்ஷன் டீம் மட்டும் என் கண்ணில் பட்டாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க இந்த சீசன் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. ஒரு என்ன சொல்றதுன்னா சீசன் 7 பாத்தீங்கன்னா நம்ம மாயா அவர்கள் வந்து ஒஸ்டா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அவங்க வீட்டு அந்த என்ன சொல்றது கேப்டன் டாஸ்க் வின் பண்ணி அவங்க கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றது என்னதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருந்தாலும் அவங்க வந்து கேப்டன் அப்படிங்கனால அது வந்து கம்பல்சரியா எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதை வந்து சரியான முறையில வந்து விசித்ராவும் அப்புறம் இவங்க அர்ச்சனாவும் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இங்க யாருமே வந்து பாருல லிட்டரலி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் சைக்கோ மோடுக்கு போய் ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஒரு மாதிரி நேற்று எபிசோடே எப்படின்னா அந்த டாஸ்க் நடத்தக்கூடாது அப்படின்னு பாருவோம், எப்படின்னா டாஸ்க்கை முடிச்சே ஆகணும்னு வீட்டு தலையும் போறாங்க. நம்ம வீட்டு தலை கனியை வந்து அப்ரிசியேட் பண்ணி ஆகணும். அந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி அப்ரிசியேட் பண்ணுவாரா இல்ல பாருக்கு சப்போர்ட் பண்ணுவாராங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல, பார்ப்போம். கண்டிப்பா விஜய் சேதுபதி அக்சஸ் பண்ணி பார்வை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாதான் அடுத்த வீக் நல்லா போயிட்டு இருக்கும். பார்வோட பெய்டு ப்ரமோஷன் டீம் வந்து எல்லா பார்வோட மூஞ்சி தெரியிற பேஜ்லயும் போய் பாருக்கு ஃபயர் விடுறாங்க. ஆனா பார்வோட பர்சனல் பேஜ்ல இருக்கிற பார்வோட போஸ்ட் கீழே மறந்துட்டாங்க போல இருக்கு, கழுவி ஊத்திட்டு இருக்காங்க பார்வை. ஃபைனலா அந்த ஷோ லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த டாஸ்க் முடிச்சு வெற்றிகரமா கனி அவர்கள் தான் வின் பண்ணிருக்காங்க. அப்புறம் நைட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெஷன் ஆயிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாரு கேமரால போய் சாரி கேட்டதும் அப்புறம் எல்லாத்தையும் போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணதும் எஃப்ஜே அவ்வளோ ட்ரோல் பண்ணவங்க எஃப்ஜே போயிட்டு ஏன்டா நீ என் பேச்சை மட்டும் கேட்க மாட்டே அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தெரியல, இது பாரு சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் திருந்துங்கப்பா.